ஹாய், டே 129 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம அப்லோட் பண்ண எல்லா வீடியோமே உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். அண்ட் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். 365 days 365 மூவிஸ் சேலஞ்ச் தான் அது. ஸோ டெய்லி ஒரு மூவி நம்ம தேட்டரில் பார்ப்போம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து நம்ம 129th மூவி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன மூவின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தர்ஷன் அவர் பிக் பாஸ் தர்ஷன் அவர் நடித்த சரண்டர் மூவி தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸோ இந்த மூவி பார்த்திங்கன்னா க்ரைம் த்ரில்லர் தான். எலெக்ஷன் நடக்கிறதுக்கு ரொம்ப ஒரு 5-4 days தான் இருக்க மாதிரி இருக்கும்போது நடக்கிற விஷயந்தான் இது. ஸோ எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ அதனால் வந்து எல்லாருமே வந்து அவங்க கன்ஸ் வச்சுருக்கவங்கலாம் ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி கன்னை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டர் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு ரூலாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நடிகர் மன்சூர் அலிகான் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த ஹீரோ இருக்க ஸ்டேஷனுக்கு கன்னை வந்து சரண்டர் பண்ணுறதுக்காக வராரு. நம்ம லால் சாரும் இந்த மூவியில் நடிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து இந்த மூவியில் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட வந்து அவர் பேஸ் பண்ணி தான் வந்து கதை மொத்தமே வந்து மூவ் ஆகும். ஸோ அவர் வந்து சரண்டர் பண்ணுறதுக்காக வராரு. கன்னை சரண்டர் பண்ணிவிட்டு அவர் என்ன கேட்குறாருன்னா, எனக்கு எலெக்ஷன் முடிஞ்சதுமே எனக்கு கன்று தேவைப்படுது, நான் அவுட்டோர் ஷூட்டிங் போகிறேன்னு சொல்கிறாரு. பட் வந்து போலீஸில் என்ன சொல்கிறாங்க, இல்லை சார் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தரணும் மாதிரி சொல்கிறாங்க. சரி நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இங்கே வந்து இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. அண்ட் வந்து இந்த கன்னை சரண்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா இவர் லால் சார்கிட்ட தான் வந்து கொடுத்துட்டு போகிறாரு. அவர் தான் அந்த லாக்கர்லேயும் வைக்கிறாரு. அண்ட் வந்து இன்னொரு பக்கம் எலெக்ஷன் இதுக்காக போனதுனால ஒரு மினிஸ்டர் மேலே யாரோ வந்து செருப்பு எடுத்து அடிச்சிடுறாங்க. ஒரு லேடி வந்து அவர் மேலே வந்து ஒரு செருப்பு வந்து வீசிடுறாங்க. ஸோ இந்த கேஸ் வந்து பிரச்சனையாகி அங்கே இருக்க ஸ்டேஷனில் இருக்க ஒரு லேடி எஸ்ஐக்கு இந்த கேஸ் வந்து அந்த லேடியை நீங்கள் வந்து எப்படியாவது பிடிச்சே ஆகணும்னு அவங்களுக்கு ஆர்டர் வருது. ஸோ அவங்க வந்து அந்த பரபரப்பில் வந்து அவங்க சுற்றிட்டு இருக்காங்க. அண்டு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு மாவட்ட செயலர், அதாவது ஆளுங்கட்சியில் இருக்க மாவட்ட செயலாளர் பார்த்திங்கன்னா வில்லன் அந்த ஒரு ரவுடி ஒருத்தர் வச்சுருக்காரு. அவர் தான் வந்து படத்தோட மெயின் வில்லன். ஸோ அவர் தான் வந்து இந்த கேஷ் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே வந்து அவர் தான் வந்து பார்த்துக்கிறாரு. ஸோ எலெக்ஷனுக்கு வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்குற எல்லா விஷயமும் அவர் தான் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனரோட ஹெல்ப்போடு அவர் வந்து பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு வந்து ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேர் இருக்குது. ஸோ அந்த வில்லன் பேரை சொன்னாலே வந்து எல்லாருமே வந்து பயப்படுறாங்க. அந்த மாதிரி தான் வந்து அவர் இருக்கார். கூட இருக்கவங்க யாராவது அவங்க பண்ணாலே கொலை பண்ணிட்டு வரன்ற மாதிரி ஓப்பனிங் சீனே வந்து அவருக்கு வச்சுருப்பாங்க. ஸோ அவர் கூட வந்து ஒருத்தர் வந்து அப்ரூவராக மாறி இருப்பார். ஸோ அவரையுமே வந்து கொண்டுட்ருப்பார். அந்த மாதிரி தான் வந்து மூவி சீனே ஸ்டார்டிங்கில் ஓப்பன் ஆகும். ஸோ அப்படி வந்து வில்லன் இருக்கார். ஸோ இப்போ இந்த ஸ்டேஷனில் ஹீரோ பார்த்திங்கன்னா ட்ரைனிங் எஸ்ஐயாக ஜாயின் பண்ணியிருப்பார். அவர் ஜாயின் பண்ணி 3 மாதம் தான் ஆயிருக்கும். ஸோ இப்போ இந்த எல்லா பிரச்சனையும் ஒன்றா சேர்ந்து அந்த கன்று வந்து ஸ்டேஷன்லேருந்து காணாமல் போகும். அண்ட் வந்து அவர் எலெக்ஷனுக்கு வந்து ஒரு 10 கோடி ரூபாய் வில்லன் வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுத்து அனுப்புவார். ஒரு இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுத்து டிஸ்ட்ரிபியூஷனுக்காக கொடுப்பாரு. ஸோ இன்ஸ்பெக்டர் வண்டி ஆக்சிடென்ட் ஆகி ஸோ அந்த பணமும் வந்து காணாமல் போயிடும். நடுவில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து வில்லன் வந்து மொத்தம் வந்து 4 பேர் இருப்பாங்க, அண்ணன் தம்பி. ஸோ வில்லனுக்கு ஒரு அண்ணன் இருப்பார், 2 தம்பிங்க இருப்பாங்க. ஸோ இதில் கடைசி தம்பி வந்து போலீஸ்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பார். அவர் வந்து லால் சாருக்கும் அவருக்கும் சில பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அந்த பிரச்சனைலேருந்து எப்படி வெளியில் வந்தாங்க அப்படின்றத வந்து படத்தில் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அப்படியே செயின் மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி நல்ல ஒரு 10 கோடி ரூபாய் காணாமல் போகுது. 2 நாளில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணோம். அண்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு கன்று காணாமல் போயிடுது. அதுவும் லோடட் கன்று ஸ்டேஷன்லேருந்தே காணாமல் போயிருக்கு. எலெக்ஷனுக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கு 4 நாள் தான் டைம் இருக்குது. ஸோ த்ரில்லருக்கான எல்லா எலமெண்ட்ஸுமே இந்த மூவியில் இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃபில் இந்த கதை எல்லாமே நமக்கு சொல்லிடுறாங்க. ஸோ என்னென்ன எப்படி போக போகுதுன்றது எல்லாமே நமக்கு சொல்லிடுறாங்க. நல்லா வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவே வந்து போகுது. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா கதை அங்கேயே எங்கேயுமே போகாமல் அப்படியே டோட்டலாக வந்து நின்றுது. ஸோ ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக்கோட கதை வந்து அங்கேயே வந்து நின்றுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் இருக்கார். ஸோ அவர் வந்து ரொம்ப நேர்மையாக இருக்கார். லால் சார் தான் வந்து அதில் ஏட்டாக இருப்பார். ஸோ அவரை சுற்றி நடக்கிற பிரச்சனை கன்னும் அவரால் தான் தொலைஞ்சு போகும். ஸோ அந்த சின்ன பையன்கிட்டே இவரால் தான் பிரச்சனை ஏற்படும். ஸோ இதை ஹீரோ தட்டி கேட்க போவார். ஸோ இப்போ ஹீரோ வந்து இவங்க பிடிச்சாங்களா இல்லையான்ற மாதிரி வந்து அந்த கதையை எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ எல்லா சீனுமே இருந்தாலுமே கூட அந்த த்ரில்லர் எலமெண்ட்டை வந்து நமக்கு ரொம்ப மிஸ் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அந்த கன்று காணணும் போது அதில் எவ்வளோ ஒரு பரபரப்பு இருக்குமோ அந்த பரபரப்பை வந்து இவங்க கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் காமிச்சிருக்காங்க. ஸோ அதை தேடுவாங்க ஒரு சிசிடிவி வச்சு ஒரு லாரி டிரைவரை தேடுவாங்க. மற்றபடி அவங்க வேறு எந்த ஸ்டெப்புமே வந்து எடுக்க மாட்டாங்க. அதிலே வந்து ரொம்ப ஸ்லோவாகிடும். அண்ட் ஆல்ரெடியே கன்னை தொலைச்சிருக்காரு. பட் இன்ஸ்பெக்டரும் அவர் பெருசாக வந்து அவர் வந்து எதுவும் கேட்க மாட்டார். கேட்டால் வந்து அதுக்கும் ஒரு ஸ்டோரி வச்சுருப்பாங்க. இன்ஸ்பெக்டரும் அவர் ஒன்றா தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவர் வந்து இங்கே இருக்கார், அவர் வந்து இன்ஸ்பெக்டர் ஆகிட்டார் இந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. இருந்தாலுமே அவ்வளோ வந்து லீனியண்ட்டாக வந்து அவரை விட மாட்டாங்க. அது கொஞ்சம் மிஸ் ஆகுது. அண்ட் வந்து ஹீரோவுமே வந்து இப்போ தான் ஜாயின் பண்ணியிருப்பார். எல்லா பொறுப்பையுமே வந்து ஹீரோ கிட்ட ஒரு ட்ரைனிங் எஸ்ஐயாக இருப்பார். எல்லா கேஸையும் லீட் பண்ணுறதுக்கு வந்து அவர்கிட்டே வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்காக இருந்தது. ஃபைட் சீன்ஸும் பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகலை. இவ்வளோ பெரிய ஒரு கேங்ஸ்டரை ஹீரோ வந்து தனியாகவே போய் டீல் பண்ணுறதுன்ற மாதிரியே வந்து சில சீன் வச்சுருப்பாங்க. ஸோ அதுவுமே வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ வில்லனுக்கு ஒரு ஃபைட் வச்சுருப்பாங்க அந்த ஹாஸ்பிட்டலில். அது கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடாக
கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். மற்றபடி வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கொஞ்சம் த்ரில்லிங்காக போச்சு. செகண்ட் ஹாஃபில் ரொம்பவே வந்து லேக் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் மூவி பார்த்துருந்தீங்கன்னா 10க்கு ரேட்டிங் தருவீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். Day 129 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூவி நேம் சரண்டர். சத்யம் தியேட்டரில் பார்த்துருக்கோம். ஷோ டைமிங் 12:40 PM.